திரு ஜெகதீஸ்வரன், இப்போ இரண்டு கூட்டணிகள்லயும் நிறைய கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கு, தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னும் போது களத்துல எது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு கூட்டணியிலுமே இந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நீ 2021 இந்த காட்சியில் நம்ம பார்க்கலையா? நீங்க விசிக ஆபீஸ்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் அறிவாலயத்துக்கு கிளம்பினார். அப்பொழுது பெரிய கலைபரம் ஆச்சு. இல்ல வேண்டாம், போ வேண்டாம், 6 சீட்டு வாங்குறீங்க, நீங்க போ வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க எல்லா செய்தி ஊடகங்களும் நீங்க காமிச்சீங்க, போ வேண்டாம். அதுக்கு பிறகு அவர் வந்தார். இது ஒரு கொள்கை கூட்டணி, நம் சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கின்ற கூட்டணி, அதனால் நாங்கள் 6 இடங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். ஆனா அவருக்கு பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவங்களோட ட்ராக் ரெக்கார்டுங்கிறது, ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ அல்லது 2 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கோம். அதிமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில. இப்போ 6 நின்று நம்ம அதிகமான சீட்ஸை வெல்லணும். 4 ஜெயிச்சாங்க, ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட். இன்னைக்கு இப்ப 7, 8, 9 பேசுறாங்க, இரட்டை இலக்கத்தில் வேணும் அவர் நெகோசியேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உண்மையில டிசர்விங்கா, கண்டிப்பா டிசர்விங்கா, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு விசிகவிற்கு போன வாட்டி கொடுத்ததோட அதிகமான இடங்களை கொடுக்க வேண்டுமா? ஆம், கொடுக்க வேண்டும். வட மாவட்டங்கள்ல திமுகவுடைய ஒரு பெரிய பார்ட்னரா அவங்க இருக்கிறாங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க. அது நாடாளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றம் இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த களத்தில் வேலை செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர். எல்லாமே பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தான். அப்ப அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதுவும் நிறைய பேர் கம்பேரிசனுக்கு போகும்போது காங்கிரஸ்க்கு ஒரு 3 சீட்டு கூட கொடுக்கும் போது விசிக கொடுக்கறது தப்பு இல்ல, தவறு இல்ல அப்படிங்கிறதும் இருக்கு. சோ அதனால அவங்க இப்பயுமே என்ன சொல்லுவாங்க, இல்ல ஒரு 8 சீட்டு குறைக்கிறாங்க, இல்ல ஒரு 7 சீட்டு குறைக்கிறாங்க, இல்ல 7 சீட்டு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிக மத்தியில் அந்த அதிருப்தி இருக்கும். நம்ம இன்னும் அதிகமான சீட்ஸ் நம்ம வாங்கணும், சில அதிருப்தி இருக்கும். ஆனா இந்த கட்சிகள் பார்ப்பது எனக்கு ஸ்ட்ரைக் ரேட். நம்ம இப்ப நீங்க மக்கள் நல கூட்டணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லோருடைய வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கியாக மாறிச்சு. அப்ப இதுக்கு மேல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம அதிமுக திமுக நம்ம கொஞ்சம் இடத்து சார்ந்தா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இந்த கட்சிகள் 2 கூட்டணிகள்ல போய் பிரதானமான எந்த கூட்டணியோ அந்த கூட்டணியில போய் சேர்றாங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது. இன்னொன்று, நீங்கள் கொள்கை ரீதியாக இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டு வரலாறு 2017 இருந்து கிட்டத்தட்ட 2020 10 வருடங்களாக ஒரு கூட்டணி நிலைத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இதுதான் முதல் முறை நிலைத்திருக்கு. நிறைய சண்டைகள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். ஆனா இன்டாக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஓகே நாங்க சீட்ஸ் போட குறைச்சிக்கிறோம். ரெண்டு விதத்துல நீங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் இங்க வெற்றி பிரதானம். இந்த வெற்றியை இப்போ சிபிஐயோ சிபிஎம்மோ இல்ல பிசிகவோ தனிச்சு போனா பெற முடியுமா? அது சேர்ந்தும் நின்று பார்த்துட்டாங்க, தனிச்சு நின்று பார்த்துட்டாங்க. அது வாக்கு வங்கிக்கும் உதவாது, யாருக்கும் உதவாது. நம் சட்டமன்றத்தில் பிரதிநிதிகளே இல்லாத நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்பட வேண்டுமா? அல்லது இந்த கூட்டணியில் நாம் இந்த சீட்ஸை வாங்கிட்டு நம்ம அதிகமா ஜெயிக்கணுமா? இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. எல்லா கூட்டணி கட்சிகளிடம் முதல்வர்கள் சொல்றது, உங்களுடைய தொகுதிகள் எங்க தொகுதி நாங்க வேலை செய்வோம், நாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு கடுமையான வேலைகள் செய்வோம். அது அவங்களோட கட்சியோட மாவட்ட செயலருக்கும் சொல்றாரு. எந்த விதமான சுணக்கமும் இருக்கக்கூடாது, அதிகமாக வேலை செய்ய வேண்டும் சொல்லி அனுப்புறார். அப்ப இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 பேரும் மியூச்சுவலா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது வெற்றி நமக்கு பிரதானம், வெற்றி என்பதுதான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கறதுக்காக 2 தரப்புமே வெற்றி பெறணும் என்ற அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளில் நிற்கும் போது அது தடைபடுமா? அப்போ கூட்டணி கட்சிகளை குறைவான இடங்கள்ல நிக்க வைக்கிறது அல்லது மற்ற கட்சிகள் வர்றதுக்காக அவர்கள் அதிக தியாகம் செய்ய வைக்கிறது அப்படின்றது என்ன வியூகம்? இல்லங்க, வியூகம் என்னன்னா, நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. இந்த வாட்டி காங்கிரசுக்கு போன வாட்டி கொடுத்த அதே 25, தேமுதிக கட்சி உள்ள வரல, மக்கள் நீதி மையம் கட்சி உள்ள வரல, ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வரல அப்படின்னா திமுக என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, இல்ல ஓகே கூடுதா 1-2 தானே கேட்கறீங்க, நாங்களே முன் கொடுக்கறோம்னு சொல்லிருப்பாங்க. நெகோசியேஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 4 பேர் தேமுதிக, மக்கள் நீதி மையம், ஓபிஎஸ், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய சீட்ஸ்ங்கிறது குறைந்தபட்சமாக நீங்க 12-13 சீட்ஸ் நீங்க ஒதுக்கணும். அப்ப 12-13 சீட்ஸ் டோட்டலா சொல்றேன் ஒதுக்கணும் அப்படின்னா அது எங்க இருந்து கொடுப்பாங்க? அவர் திமுக காரர் இல்லையா? திமுக காரர் தாங்க. இப்ப திமுக நீங்க அவருடைய டீம்ல இருந்தவங்க முதல்ல தனித்தனியா வந்தாங்க, நம்ம பார்த்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் இவர் வந்தாரு, நெல்லை பக்கத்துல வந்தாங்க, அப்புறம் தஞ்சாவூர் பக்கத்துல வந்தாங்க. அப்ப இவர் வரும்போது தொடர்ச்சியா ஒருத்தரா வந்தாங்க இல்லையா? அப்ப அந்த டீமாக அவங்க வரும் பொழுது அவங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஏற்கனவே நாங்க சட்டமன்றத்தில் இப்ப நீங்க ஐயப்பன் நின்றுருக்காரு, இவர் ஓபிஎஸ் நின்றுருக்காரு, நீங்க மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு கொடுக்கணும், நீங்க இங்க தஞ்சாவூர்ல இவருக்கு சீட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் அமைச்சராக இருந்தவர்கள் கொடுக்கணும்ன்றது. அப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அப்ப திமுக தான் ஓகே தான். அப்ப திமுக நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஷேருமே குறையுது. சொல்ற மாதிரி திமுக சின்னதாக ஒரு அவங்களுக்கு நம்மளோட சீட்ஸ் இது போகுதே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அவங்களுக்கு சின்ன அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது. வெளியே இருந்து வர்றாங்க, உடனடியாக அவங்களுக்கு ஒரே முக்கியத்துவம் கிடைக்குது, நமக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்காது. திமுகக்குள்ள இந்த சிக்கல் இருக்கு. அதே மாதிரி இப்ப மக்கள் நீதி மையத்தை கொடுக்கிறது, தேமுதிக கொடுக்கிறது, இந்த சீட்ஸ்னால நீங்க மற்ற கூட்டணி கட்சியினருக்கு இதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற
ஒரு கட்டாயமும் இங்க திமுகக்குள்ள போகுது. நான் கூட நினைச்சேன் நீங்க இப்ப சிபிஐ மதிமுக எல்லாருமே வந்து இப்படி குறைச்சு கூட வாங்க மாட்டாங்க, இன்னும் ஹார்டா நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க வேற வழி இல்லை. இன்னைக்கு சரி திமுக வந்து குறைக்குது, திமுகவும் கொஞ்சம் குறைச்சிக்க போது நம்மளும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கோம். நமக்கு வெற்றி முக்கியம், நம்ம நிக்கிற தொகுதியில வெற்றி முக்கியம், ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி முக்கியம். அவங்க ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்றாங்க, 200 சீட்டுக்கு மேல ஒர்க் பண்ணணும். இவ்வளவு சிக்கல்கள் காங்கிரஸ்க்கு கூடுதலா 3 தொகுதிகள் கொடுத்த போதும் இருந்தது தானே? இருந்ததுங்க. அவங்க அதான் சொல்றேன் இல்லையா, அவங்க எந்த கார்டை பிளே பண்றாங்க? இப்போ அவங்க விஜய்ங்கிற கார்டை பிளே பண்றாங்க, விஜய்ங்கிற கார்டை பிளே பண்றாங்க. இன்னொன்னு நீங்க 2026 அது முடிய போறது கிடையாது. 2029 இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் பிரதானமான கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருமே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. பட் ஒரு தேசிய அளவுல ஒரு நேஷனல் பிரசன்ஸ்ங்கிறது காங்கிரஸ்க்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது 2026 ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போனா காங்கிரஸ்க்கு அது ஒரு தோல்வியா கூட முடியலாம், பெரிய வெற்றிகளும் பெறாமல் கூட இருக்கலாம். ஆனால் 2029 இந்த கூட்டணி இப்ப இந்தியா கூட்டணியுடைய ஒரு பிரதமர் வேட்பாளராக யாருமே சொல்லாத போதே நீங்க வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் முதலமைச்சர் சொல்லி சொன்னார். இப்ப அடுத்ததாக இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இல்லை, அந்த இடத்துல வந்து இவங்க விஜய் கொண்டு வர முயற்சி பண்றாங்க, இல்ல வந்து வேற மாதிரி ஒண்ணு அமையுது. நீங்க வந்து இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க அப்படியே இன்டாக்டா இருக்காங்க, பட் காங்கிரஸ் விஜய் 2029 போறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிற கால்குலேஷன்ஸ் இங்க ஓடுது. அந்த கடமை எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரியும். அழுற குழந்தைக்கு தான் அது அதிகமா கிடைக்கும் அப்படின்ற அந்த முன்னுதாரணம் செட் ஆகுதா? அழுகிற குழந்தை நீங்க சொல்லலாம், நீங்க எதிர்கால கணக்குகள்னு சேர்த்து சொல்லலாம். ரெண்டுமே இப்போ நீங்க அப்போ விஜய் எடுக்க போற பெர்சன்டேஜ் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. அப்போ அது ஒரு முக்கியமான காரணம். அதை வச்சு அவங்க பிளே பண்ணாங்க, நாங்க அங்க போயிடுவோம், அங்க எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் ஜெயிச்சாதான் கொடுக்க முடியும், அது வேற விஷயம். ஆனா அதை ஒரு காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ மாணிக்க தாக்கூரோ இல்ல எம்பிக்களாக இருக்கிறவங்க ஏன் இந்த குரலை உயர்த்தி பேசுறாங்க? எங்களுக்கு இப்ப சமீபத்துல பிரச்சனை இல்லை, நாங்களுக்கு 2 வருஷம் இருக்கு, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம் அப்படிங்கிற கார்டை பிளே பண்ணும் போது ஓகே திமுக வந்து சரி ஓகே நம்ம இந்த பார்கெனுக்கு போய் ஆகணும். ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, 40 தொகுதிகள் வேணும்னு சொல்லி சொல்றாங்க, 35 அப்படிங்கறதாகுது. அப்புறம் கண்டிப்பா வந்து ராஜ்யசபா சீட் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்கின்ற காரணத்தினால அந்த தேசிய கட்சியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் வேற வழி இல்லாமல் காங்கிரஸிற்கு அதிகமான 3 சீட் கொடுக்கிறதும் ஒரு ராஜ்யசபா கொடுக்கிறதும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு திமுக வந்து நகர்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே திரு ராம்கி, இப்போ வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி நண்பர் ஜெகதீஷன் ஒரு வார்த்தையை ஒரு கண்டிக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து அது அவர் சொல்லியிருக்கே தேவையில்லை. அவரே இப்போ தான் 6 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிம்மதியாக அவர் தூக்குறாரு. இப்போ தான் அவர் இப்போ தான் ஒரு போட்டியிடுக்கு தயாராகி ஒரு 6 வருடங்களுக்கு அப்புறம் நீண்ட நெடிய போராட்டம், அது தர்ம யுத்தம் பற்றி நிறைய நினச்சிருந்ததெல்லாம் இன்றைக்கி தான் ஒப்புதாக்கணும் தரேன். நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது இல்ல. ஆனா இல்ல எடப்பாடி ஓபிஎஸோட கிளவர் மூவ பேசி தானே சார் ஆகணும். இல்லை நீங்கள் பாருங்களா, அவர் என்ன சொல்றாரு, நான் எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிற்கலாம். இன்னைக்கு 6 வருடங்களுக்கு அப்புறம் 6-7 வருடம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவரு ஆக்சுவலாக அவர் கூட வந்தவங்க வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டே எல்லாமே அவங்களே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்காங்க, இவரு இங்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்காங்க திமுகவில். அப்படி இருக்கும்போது அவர் ஓபிஎஸை பற்றி பேசிடக்கூடாது, மற்றவங்களை பற்றி பேசலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள் முக்கியமாக நீங்கள் பாருங்களா, இந்த நகர்வுகள் எல்லாமே 2 பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக அதிமுக கூட்டணிக்குள்ள நகர்வுகள் அதிகமாக பார்க்குறோம், அது இயல்பு. ஏன்னா அது எதிர்கட்சி இருக்கும்போது இவங்க ஆட்சிக்கு வருவாங்களா மாட்டாங்களாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் பிரச்சனை 2 பக்கமும் இருக்குது. என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து விவாதத்தோட முதல் கேள்வியே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல் அதுதான் வரேன். அந்த 2 நீ கேட்ட கேள்விக்கு நான் சரியான தலைப்பு தான் வச்சிருக்கீங்க. நான் அந்த கேள்விக்கு வந்துடுறேன். திமுக கூட்டணியில் எண்ணிக்கை பிரச்சனை, எண்ணிக்கை. அதனால தான் நீங்கள்